வாழ்த்துவோம் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர் தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோன் திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரீர் எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்னும் உயரிய இலக்குடன் அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்கள் எனப் போற்றி மனித வளத்தை மூலதனமாக்கி நாட்டுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்னும் முனைப்பில் 39 ஆண்டுகளாக பல அரிய சேவைகளை செய்யும் வருமான வரி விலக்கு பெற்ற மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற வானவில் மனித வள மேம்பாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம்தான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். அனைவருக்கும் வணக்கம். 1986 ஆண்டு ஜனவரி திங்கள் 7ஆம் நாள் தொடங்கப்பட்டதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் என்னும் உயரிய நோக்குடன் தொடங்கப்பட்டது. இது இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 8 பிரிவுகளாக வளர்ந்தோங்கி கொண்டிருக்கின்றது. எப்படி என்று கேட்டால், முதலில் மயிலாப்பூர் திருவள்ளுவர் திருக்கோயிலை நிலைக்களனாக கொண்டு தொடங்கப்பட்டதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, அறிவியல் வினாடி வினா போட்டி, அறிவியல் கண்காட்சிகளை நடத்தியதுடன் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 3 ஆண்டுகள் தொடர்ந்து ரூபாய் 10 லட்சம் பரிசுத் தொகை வழங்கியதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். கார்ப்பரேஷன் பள்ளியிலிருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பிறகு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். NDSTC உதவியுடன், அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டெலிகம்யூனிகேஷன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 17 நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கிறோம். 17 நிகழ்ச்சிகளும் தனித்தனி பல்கலைக்கழகங்கள்ல பண்ணியிருக்கிறோம். கார்பரேஷன் பள்ளிகள்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50-60 நிகழ்ச்சிகளை எல்லாம் கல்லூரி லெவல்ல, பல்கலைக்கழகங்கள் லெவல்ல நடத்தியிருக்கிறோம். 40வது ஆண்டுல இந்த திருவள்ளுவர் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பல்லாண்டு ஓங்கி பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கன்னியாகுமரி முதல் நிஜாமுதீன் வரை செல்லும் அதிவிரைவு வண்டிக்கு திருக்குறள் எக்ஸ்பிரஸ் என்னும் பெயர் வைப்பதற்கும், அதில் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளில் திருக்குறள் ஸ்டிக்கர் ஒட்டியதற்கும் வித்தாய் விளங்கியது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமே. அதற்கு மூலம் புதுடில்லியில் 2002இல் 3 நாட்கள் நிகழ்த்திய திருக்குறள் திருவிழாதான் அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டினை 4 நாட்கள் நடத்தி கால உலகிற்கு திருக்குறள் என்னும் தலைப்பில் 3 தொகுதிகளை வெளியிட வகை செய்ததும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கமே. Vijayawada is scheduled to depart from platform number 6. நம்ம திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் காலையில 8:45க்கு கரெக்டா எடுத்துட்டாங்க. தொலைபேசியில் திருக்குறள் விளக்கம் இசையுடன் ஒலித்தது. நீந்த இறைவன் அடி சேராத வானொலியில் திருக்குறள் சென்னை வானொலி வானவில் மாநகர பண்பலையில் நாள்தோறும் இரவு 9 மணி முதல் 10 மணி ஒலிபரப்பான வண்ணக்களஞ்சியம் பல்சுவை நிகழ்ச்சியில் திருக்குறள் அமுதமொழியை சங்க நிறுவன செயலர் டாக்டர் சேயோன் அவர்கள் இசையுடன் விளக்கி வழங்கி, பேரளவில் அறிந்தும் விளங்காத விஞ்ஞான செய்திகளை விளக்கியும் அறியாத பல நவீன தொழில்நுட்பங்களை எடுத்து கூறியும் மாணவ செல்வங்களையும் மக்களையும் கவர்ந்தவை அறிவியல் அரங்கங்கள். மிக நுண்ணிய அணுத்துகளின் பேராற்றல், ஆதவனின் கதிராற்றல், அண்டத்துவக்கத்திலிருந்து உயிர்கள், மனிதர்கள் தோன்றி வளர்ந்த நிலைகள், உயிர்க்கூறு,
மரபணு கூறு பற்றிய அரிய தகவல்கள், மக்கள் உய்ய வகை செய்யும் இயந்திர சாதனங்கள், மின்னணு அறிவியல், செயற்கை நுண்ணறிவு தாக்கங்கள், விண்வெளி செயற்கைக்கோள்கள் என்று பல உயர்ந்த அறிவியல்கள் அலசப்பட்ட நிகழ்ச்சிகள் இவை. கணிதம், இயற்பியல், வேதியியல், பொறியியல், விண்ணியல், வானிலையியல், சூழலியல், வேளாண் அறிவியல், பாதுகாப்பு, மனவியல் முதலிய துறைகளை சேர்ந்த அறிஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்ற அரங்கங்கள் இவை. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கம் 40வது ஆண்டு தொடக்கத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னம்பிக்கையூட்டும் பல விஷயங்களை, பல நல்ல விஷயங்களை மாணவ மணிகளுக்கும் சமூகத்திற்கும் நாம் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அறிவு களஞ்சியம் போட்டிகள் குழந்தைங்களுக்காக வருஷா வருஷம் நடத்தி அறிவு துளிர், அறிவு தளிர் மாதிரி 5 வகையான போட்டிகள் பரிசுகளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறோம். இதுல நாலேஜ், ஸ்கில், டேலண்ட் இருக்கிற குழந்தைங்க ஷைன் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஆஸ்பெக்டா நம்மளுடைய எம்டிஎஸ் அகாடமி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அனைவருக்கும் வணக்கம். மொழி உயிர் என்றால் அறிவியல் உடல். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அதன் நிறுவன செயலர் முனைவர் சேயோன் அவர்கள் பல்வேறு நிலைகளில் திட்டமிட்டு செயல்பட்ட நிலையில் 39 வருடங்களாக படிப்படியாக இச்சங்கம் வீடு நடை போட்டு இன்று 40வது ஆண்டை வெற்றி கொண்டிருக்கின்றது. மாணவ மணிகளுக்கு 10 வகைகளான போட்டிகளை நடத்தி பரிசுகள் வழங்கி அறிவு பணிகளை மேற்கொண்டு வருவது மிக 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 போற்றுதற்குரியது. முயற்சி திருவினையாக்கும் என்ற திருவள்ளுவர் வாக்கிற்கிணங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற இந்த தருணத்தில் மனதார வாழ்த்து மகிழ்கின்றேன். அனைத்து விழாக்களிலும் மென்கலையான பரதநாட்டியமும் வன்கலையான சிலம்பாட்டமும் ஆடப்பட்டு வருகின்றது. உலக அளவில் நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பன்னாட்டு தமிழ்ச்சங்கமாக மாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த முயற்சிகள் உறுதியாக சீக்கிரமாக நமக்கு நடைபெறப் போவது உறுதி. இப்படிப்பட்ட பணியில் தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்துடனும் இணைந்து திருவள்ளுவர் இருக்கையை ஏற்படுத்தி அதில் திருக்குறள் தொடர்பான பல படிப்புகளையும் துவங்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றால் இன்னும் மிகவும் பெருமையாக இருக்கும். அனைத்து முயற்சிகளுக்கும் நாமும் அவர்களுடன் இணைந்து பயணிப்போம் என்று இந்த 40வது ஆண்டு விழாவிற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறோம். நன்றி, வணக்கம். அண்ணாஜெம் அறிவியல் பூங்கா பள்ளியில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நடத்தி மிகச்சிறந்த ஒரு பணியாற்றி கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் ஆயிரக்கணக்கில் அந்த போட்டிகளின் மூலம் பயன்பெறுகின்றனர். அந்த போட்டிகள் ஒரு நாளில் 10 போட்டிகள் ஒரே மாணவன் கலந்து கொண்டு பல போட்டிகளில் வெற்றி பெறும் நல்வாய்ப்பினை மாணவர்கள் பெறுகின்றார்கள். அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் உட்பட அனைவரும் அந்த போட்டிகளிலே கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றார்கள். இத்தகைய ஒரு சீரிய பணி மாணவர்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகின்றது. இது மட்டுமல்லாமல் திருவள்ளுவர் இருக்கை, பன்னாட்டு திருக்குறள் மையம் போன்ற பல அரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய இந்த நிறைவான நிகழ்ச்சியாக இந்த ஆண்டு மலர் வெளியிடுவதில் மிக சீரும் சிறப்புமாக வெளியிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்னும் இதோடு இணைந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வள்ளுவரின் வழி நின்று இலக்கியத்தையும் அறிவியலையும் கடந்த 39 ஆண்டுகளாக போற்றி வளர்த்து வருகிறது. இதன் நிறுவன செயலர் கலைமாமணி சேயோன் அவர்கள் அறிவுசால் அறிவியல் அறிஞர்களை கொண்டு இன்றைய இளைஞர்களுக்கு பயனுறும் வகையில் அறிவியல் பூங்கா, காலாண்டு இதழை
வெளியிட்டு வருகின்றார்கள். மாணவர்களுக்கு அறிவியல் போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் அவர்களிடையே அறிவியல் சிந்தனையையும் படைப்பாற்றலையும் உருவாக்குவதற்கு இது துணை புரிகின்றது. மேலும் சிறப்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ்ச்சங்கத்துடன் இணைந்து அறிவியல் வல்லுநர்களை கொண்டு முக்கியமான அறிவியல் தலைப்புகளில் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் அரங்குகளை நடத்தி இருப்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். திருக்குறள் ஆய்வரங்கம், அறிவியல் அரங்கம், சிந்தனை அரங்கம், பண்பாட்டு அரங்கம் என்று கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட இணையவழி நிகழ்வுகளை நடத்தி சாதனை புரிந்து வருகின்றது. திருக்குறள் கின்னஸ் சாதனை கருத்தரங்கம் அண்மையில் மிக சிறப்பாக தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் நடத்தி காட்டியது. பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணையம் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் திருவள்ளுவர் திருக்குறள் ஃபோரம் என்ற போன்ற அமைப்பை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை நிறுவியதோடு மட்டுமல்லாமல் பன்னாட்டு அமைப்புகளின் இணையம் என்ற திருக்குறள் அமைப்பை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, இந்தியா, உலகளவில் இருக்கக்கூடிய திருக்குறள் அமைப்புகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற உன்னத பணியை இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றது. அந்த வகையில் திருக்குறள் ஆய்வரங்க நிகழ்வுகளை கிட்டத்தட்ட 30 நிகழ்வுகளை நடத்தி இருக்கின்றது. இந்த திருக்குறள் அமைப்பு பன்னாட்டு இணையம் என்ற அமைப்பானது அரிமா சங்கம் போல், இது மிக சிறப்பான ஒரு சுழற்சங்கம் போல் மிக சிறந்த ஒரு சமூக பணி ஆற்றி வருகின்ற உயரிய நோக்கில் செயல்பட்டு வருகின்றது. இந்த திருக்குறள் பன்னாட்டு இணையம் திருக்குறளுக்காக ஒரு மிகப்பெரிய நூலகம் கட்டப்பட வேண்டும் என்ற உயரிய பணியை உயரிய நோக்கில் செயல்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை வித்தூன்று தொடங்கிய அதனுடைய சான்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் பண்டு தொட்டு இன்று வரை பணியாற்றி வருகின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த பெருமைக்கு உரியவர்கள். ஆயினும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை அதனுடைய நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் அவர் கேப்டனாக இருந்து வழிகாட்ட, தொண்டர்களாக இருந்து அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து செயலாற்றி வருகின்றோம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் மேன்மேலும் சிறப்பும் பொலிவும் பெற்று தமிழ் பணி, அறிவியல் பணி, சமூக பணி ஆற்றி வர என்னுடைய வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வானவில் மனிதவள மேம்பாட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம் என பெயர் சூட்டி மத்திய அரசின் தர்பன் என்ற அமைப்பு தான் இந்திய நாட்டில் உள்ள எல்லா தொண்டு நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கிறது. அதிலும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பதிவு பெற்று யுனிக் ஐடி என்ற அடையாள எண்ணையும் பெற்றுள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக கடந்த 39 ஆண்டுகள் நிறைவடைந்து 40வது ஆண்டில் நடைபோட்டுக் கொண்டிருக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றார் நமது மகாகவி பாரதியார். அதுபோல உலக பொது நூலாய் உன்னத தமிழ் நூலாய் விளங்குகின்ற திருக்குறளை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் நெஞ்சங்களிலும் பதிய வைக்க வேண்டும். திருக்குறளை உள்ளத்தில் பதித்தால் போதாது, திருக்குறள் நெறிப்படி வாழ வேண்டும். அப்படி உயர்ந்த திருக்குறள் நெறி சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேணவாவோடு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருப்பதுதான் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்று கூறி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். வையத்து மக்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு அறம் பொருள் காமம் என்னும் முப்பாலை யாம் படைத்தோம். 20ஆம் நூற்றாண்டில் எம் நூலை போற்றுகின்ற பல்வேறு அமைப்புகளில் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தைப் போல் பிரிதொரு சங்கத்தை யாம் கண்டதில்லை. திருக்குறளை தொலைபேசியில் பரப்பினீர்கள், இன்று அலைபேசியில் அனுப்பி வருகிறீர்கள். திருக்குறள் ஆய்வரங்கம், சீரிய சிந்தனை அரங்கம், திருக்குறள் பெயரில் தொடர்வண்டி, திருக்குறளுக்கு அமுதமொழியாம் அரிய உரை, திருக்குறள் இசைப்பேழை, திருக்குறள் வழி திருமணம் என நும் பணிகள் தொய்வின்றி தொடர்கின்றன. இப்போது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் திருக்குறள் இருக்கை, திருக்குறளில் சான்றிதழ், பட்டயம், பட்ட வகுப்புகள் என அவை விரிந்து நிற்பதை கண்டு உள்ளம் மகிழ்கின்றோம். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் என்னும் உயர்ந்த நோக்குடன்
செயலாற்றும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் நாளும் சிறந்தோங்க நற்றமிழால் வாழ்த்தி மகிழ்கின்றோம்.